ஹாய்ங்க. ஹாப்பி கார்டனிங். என்னடா பிளேட்டை காமிக்காமல் ஒரே க்ரோ பேக் பக்கெட் அதெல்லாம் காமிக்கிறாளேன்னு பார்க்குறீங்களா? ஆக்சுவலாக பிளேட்டு இருக்குது ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கார்டனை வந்து இப்போ வந்து அண்டர் மெயின்டெனன்ஸ் அதில் வந்து போயிட்டுருக்குறாங்க. இது வந்து 6 மந்த்ஸ் ஆயிடுச்சு. ஸோ எல்லாவோட வெஜிடபிள்ஸும் வந்து போட்ட வெஜிடபிள்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு வந்து நிறையா வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு வந்து காய் கொடுத்துட்டானுங்க. இப்போ வந்து கொஞ்சம் லாங் பீன்ஸு, பிரிஞ்சால் அவங்க தான் வந்து இருக்கிறாங்க. மற்றதெல்லாம் வந்து ரீபாட்டிங் அந்த மாதிரி புதுசாக சீடு போடுறது அந்த மாதிரி ஒர்க்கு தான் வந்து கார்டனில் இப்போ போயிட்டுருக்காங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த லாங் பீன்ஸ் வந்து நான் இவனுக்கு வந்து ஒரு ஒரு சும்மா ஒரு சீடை போட்டு அவனை வந்து சேவ் பண்ணதுக்கு எனக்கு அவ்வளோ ஒரு காய் கொடுக்குறாங்கங்க. டெய்லி வந்து ஒரு 6 காய்க்கிட்ட 2 2 அவ்வளோ ஒரு 6 காய்க்கிட்டையாவது கொடுக்குறான். ஏன்னா நம்ம பண்ண ஹெல்ப்புக்கு அவன் சூப்பராக திரும்ப ரிட்டன் பேக் கொடுத்துட்டான். அப்புறம் அந்த பக்கமும் வந்து கொஞ்சம் லாங் பீன்ஸ் போட்டிருந்தேன். என்னதான் ஆச்சு இந்த லாங் பீன்ஸுக்கு அப்படின்ற மாதிரி நிறைய காய்ங்க. இன்னைக்கு மட்டுமே வந்து அவ்வளோ கைப்பிடி வந்து காய் கொடுத்துட்ருக்கேன். ஆக்சுவலாக இவனோட சீசன்னா என்னன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் வந்து நிறைய காய் கொடுத்துட்டான். நீங்களும் வந்து உங்கள் கார்டனில் வந்து இந்த லாங் பீன்ஸை கண்டிப்பாக வைங்க. க்ரோ பேக்கில் வச்சு நீங்கள் வந்து ஒரு கொடி மாதிரி செட் பண்ணி விட்டிங்கன்னா சூப்பராக காய் தருவான். பர்ஃபெக்டான ஒரு ஒரு பர்ஃபெக்ட் மெட்டீரியல் ஃபார் ஹோம் கார்டனிங், கிச்சன் கார்டனுக்கு வந்து அப்படி ஒரு மெட்டீரியல் இவன். எந்த இடத்துல போட்டாலும் இவன் வந்து கன்ஃபார்மாக க்ரோ ஆகி வருவான். இங்கே பாருங்கள் எவ்வளோ ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து காய், ஒரு ஹெல்த்தியான காயின்னு கூட சொல்லலாம். ஸோ அவனை வந்து பிக் பண்ணி எடுத்துகிட்டு இன்றைக்கி வந்து ஹார்வெஸ்டிங் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா 2 வெஜிடபிள்ஸ் மட்டும்தான் இருக்கானுங்க. ஸோ அவங்கள ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு மற்றதெல்லாம் வந்து கார்டனில் கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க் இருக்குது. அது மட்டும் தான். இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃப்ரண்ட்டில் வந்து சொல்லியிருக்கேன் இல்லையா, ஒரு பூச்செடியெலாம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் வந்து என்னென்னா நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் இருக்கிறாங்க. ஆக்சுவலாக அவங்க வந்து இப்போ சீடுக்காக விட்டு வச்சுருக்கிறேன். இந்த இடத்துல பிரிஞ்சால் செடியெல்லாம் இருந்துச்சு. அவனெல்லாம் பிடுங்கி அந்த பக்கம் போட்டாச்சு. ஏன்னா வந்து அது எல்லாத்தையும் மண் கொஞ்சம் நெப்பிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஃப்ளவர்ஸ் வந்து வைக்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கிறேன். ஸோ இந்த ஆல்ரெடி இருக்க இந்த வெஜிடபிள்ஸ் செடியெல்லாம் வந்து கொஞ்சமாச்சும் இதாகணும். ஸோ இப்போ வந்து பிடுங்கி போட்டோம்னா ரொம்ப பாவமாக இருக்கிறாங்க. அதனால் கொஞ்சம் ஆகட்டுமேன்னு சொல்லிட்டு விட்டு வச்சுருக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து மணத்தக்காளி கிழங்கு அப்படி ஒரு ஃப்ரெஷ்னஸ்ங்க. அது பார்க்குறதுக்கே அப்படி ஒரு அழகாக இருந்தானுங்க. ஏன்னா வந்து நான் மணத்தக்காளி கீரை வந்து எங்கள் லேஅவுட்டில் வந்து ரொம்ப நிறையாவே கிடைக்கும். மணத்தக்காளிக்கு வந்து எப்பயுமே வந்து வாட்டர் ஃப்ளோ இருந்துக்கிட்டே இருக்கணும். கொஞ்சமாவது வந்து நல்ல கொஞ்சம் ஈரப்பதம் இருந்தால் தான் வந்து அப்படியே க்ரீனிஷாக இருப்பாங்க. மற்ற கீரை மாதிரி கிடையாது. மணத்தக்காளி கீரை நல்ல வாட்டர் ஃப்ளோ இருக்க இடத்துல கண்டிப்பாக அவங்க வந்து சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இவங்களுக்கு வந்து வாட்டர் இருந்துகிட்டே இருந்தால் நல்லாவும் க்ரோ ஆவாங்க. கொஞ்சம் சன்லைட் இருந்தாலும் போதும். ஸோ இப்போ வந்து என் கார்டனில் நிறைய வந்து ஸ்நாச்சஸ், அதாவது கீரைங்க வந்து நிறைய ஆட் பண்ணியிருக்கிறேன். முன்னாடிலாம் வந்து கீரைங்க வந்து அவ்வளோவா இல்லை. ஸோ இந்த டைம் வந்து நம்ம பசங்க வேறங்க குட்டி பசங்க இருக்காங்க. ஸோ அதனால் வந்து நிறைய கீரைங்களாம் ஆட் பண்ணியிருக்கிறேன். என்னோடய கார்டன் வந்து ரொம்பவே க்ரோ ஆகிடுச்சுங்க. நிறைய க்ரோ பேக்ஸு கீழே கிரவுண்டு இந்த மாதிரி நிறைய ஆகிட்டு. ஸோ அதை பார்க்கும்போதே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜையில் வந்து போன வருஷத்தோட இந்த வருஷம் வந்து நல்ல டெவலப்மெண்ட். ஸோ அதனால் நம்ம வந்து எப்போயுமே வந்து இயரோட இந்த இயர் கொஞ்சமாவது கம்பேர் பண்ணி பார்த்தா தான் நம்ம வந்து மேலே போக முடியும். ஸோ அதனால் வந்து இந்த இயர் வந்து எனக்கு நல்ல ஒரு இயராகவே ஸ்டார்ட் அப் ஆகிருக்குது. இன்னும் நெக்ஸ்ட் இயரில் வந்து எப்படியாச்சும் யூடியூப்பில் வந்து இன்கம் வரணும்னு கடவுள்கிட்ட எல்லோரும் வேண்டிக்கோங்க. ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுட்ருக்கோம். பார்க்கலாம் எந்த அளவுக்கு வந்து வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ மணத்தக்காளி கீரை என்னோடய வீடியோலேருந்து கொஞ்சமாவது யூஸ்ஃபுல் டிப்ஸ் எடுத்து அது மூலிமா எனக்கு இன்கம் வந்துச்சுன்னா ஐ எம் ஸோ வெரி ஹாப்பி ஃபார் தட். அதனால் வந்து மணத்தக்காளி கீரையும் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சு. ஒரு கைப்பிடி அளவுங்க. எப்போயுமே என் கை வந்து ரொம்ப ராசியான கைன்னே நான் வந்து நினச்சிப்பேன். ஏன்னா வந்து எப்போவுமே எந்த ஒரு காய் வெஜிடபிள்ஸ் பிடுங்கினாலுமே என் கைப்பிடி அளவுக்கு வந்து கொடுத்துட்றான். அது வரைக்கும் ஹாப்பி. எந்த பக்கம் திரும்பினாலும் ஒரே, ஏன்னா இப்போ பசங்களுக்கு எக்ஸாம் ஃபினிஷ் ஆகிடுச்சு இல்லையா. ஸோ அதனால் வந்து கார்டன் ஒர்க்கு, வீட்டு ஒர்க்கும் பார்த்துட்டு கார்டன் ஒர்க்கும் பார்த்துட்டு இப்போ அடிக்கடி வந்து ஃபங்க்ஷன் வேறு. ஒரு இயர் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா ஒரு ஃபஸ்ட்டு 6 மந்த்ஸு ஃபங்க்ஷனாக இருக்கும். ஸோ புரட்டாசி வேறு போயிட்டுருக்குது, சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை இப்படி நிறைய போயிட்டுருக்கிறதுனால ஒரே ஹெக்டிக்கான ஒரு வேலை தான். இருந்தாலும் எனக்கு வந்து மற்ற ஒர்க்கை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து பண்ணுற ஒர்க்கு இந்த கார்டன் ஒர்க்கு. ஸோ அதனால் வந்து மார்னிங்கே வந்து இறங்கியாச்சு. என்னென்னா க்ரோ பேக் வந்து ரொம்ப சன்லைட் வச்சா
போயிடுதுங்க. ஸோ அதனால வந்து பனானா ட்ரீ இருக்குது. அதுக்கு கீழே வந்து கொஞ்சம் ஷேடோவாக இருக்கும், நிழலா இருக்கும். ஸோ அதனால வந்து அதில் வந்து க்ரோ பேக் வச்சு அதில் வந்து ஸ்னாச்சஸ் ரொம்ப சன்லைட் தேவையில்லை இல்லையா, கருகிடும் இல்லாட்டா. அதனால அந்த இடத்துல வச்சு விட்ருக்குறோம். நெக்ஸ்ட் வந்து இந்த பீட்ரூட்டுங்க. ஆக்சுவலாக இந்த பீட்ரூட் போட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 மந்த்ஸு கிட்டக்கு மேலேயே இருக்கும். ஆமா. அதுக்கு மேலேயே ஒரு 6 மந்த்ஸ் கிட்ட இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. இவனோட போட்ட 4 பேத்துல 2 பேரை ஹார்வெஸ்ட் பண்ணிட்டேன். அவங்க சூப்பரா ஹெல்த்தியா வந்திருந்தாங்க. ஆனா இவனுங்க வரவும் மாட்றானுங்க, சாகவும் மாட்றானுங்க, எதுவுமே பண்ண மாட்றாய்ங்க. அப்படியே இருக்கிறாய்ங்க. ஸோ இவங்கள விட்டு வச்சோம்னா இன்னும் வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு, ஆனா அதோட கீரைங்க வந்து சூப்பரா இருந்தா, அந்த கீழ உள்ள பீட்ரூட் வந்து அந்த அளவுக்கு வந்து சத்து வரல. காய் வந்து பிடிக்கல. 2மே வந்து ரொம்ப கொஞ்சம் இதுவா தான் இருந்தானுங்க. சரி எப்படியோ ஒண்ணுடா, அவங்க 2த்தையும் தூக்குறேன்டா, தேவையில்லாம நீங்க இது பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு, அத வந்து இது பண்ணியாச்சு. அ அவங்க 2 பேத்தையும் ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஏன்னா அவன் திரும்படிக்கும் அந்த பாட்டை வந்து நான் வந்து ரீபாட் பண்ணணும். அதில் வந்து வேறு ஏதாவது செடி வைக்கணும். அந்த ஒர்க்கும் நிறையா இருக்குது. ஸோ அதனால் வந்து அவனை விட்டு வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், க்ரோ பேக் எல்லாம் அழகாக சூப்பராக வெந்தயக்கீரை, சிறுகீரை, அப்புறம் வந்து பொன்னாங்கண்ணி கீரை, இது எல்லாமே பக்கத்தில் பக்கத்தில் வச்சு ஒரு அழகாக வந்து சூப்பராக வந்து அந்த இடத்துல ஸ்பேஸ் விட்டாச்சு. எதுக்காக ஸ்பேஸ், கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பேஸ்னால் எனக்கு போகிறதுக்கெலாம் வழி இல்லை. ஸோ அது ரொம்ப இடிச்சிட்டே இருக்கிறதுனால. இன்னொரு மெயின் திங்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பக்கத்தில் பக்கத்தில் பாட்டு வச்சோம்னா, பக்கத்தில் ஒரு செடிக்கு வந்து ஒரு பூச்சி அஃபெக்ட் ஆச்சுன்னா, இன்னொருத்தன் அது இன்னொரு பக்கத்தில் ஸ்ப்ரெட் ஆகிடும். ஸோ அதனால கொஞ்சமாவது ஒரு கேப் விட்டு வச்சா தான் மற்றவங்கலாம் கொஞ்சமாவது தாங்குவாங்க. ஸோ இன்னும் மெயின்டெனன்ஸை நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். பாய்.